Hi all, today 20th May 2026 இது பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் எப்படி ஆப்ஷன் ட்ரேடிங் நடக்குது அப்படிங்கிறத நம்ம இங்க பார்ப்போம். ஸோ இது ஒரு எஜுகேஷனல் வீடியோ. இந்த வீடியோவில் லெவல் பேஸ்டு ட்ரேடிங் எப்படி நடக்குது அப்படின்னு பார்ப்போம். மார்னிங் ஒரு லெவல் போட்டிருந்தோம். அந்த லெவல் வந்து S2 பிரேக் பண்ணோன்னே, சப்போர்ட்டை பிரேக் பண்ணோன்னே ஒரு பை சிக்னல் கிடைச்சது. ஸோ மார்க்கெட் மேல் நோக்கி போச்சு. அதே இது நிஃப்டிக்கும் அதே மாதிரி தான் போட்டிருந்தோம். S2 பிரேக் பண்ணோன்னே ஒரு பை சிக்னல் கிடைச்சது. அந்த தான் மார்க்கெட்டை மேல் நோக்கி தூக்கிக்கிட்டு போய்கிட்டே இருக்கு. அதே மாதிரி பேங்க் நிஃப்டிக்கும் அதே தான். S2 இந்த லெவலை பிரேக் பண்ணோன்னே கீழே வந்து 0% இருக்கு. இங்கேருந்து பை சிக்னல் எடுத்துட்டு ஒரு பெரிய ரேலியை கொடுத்தது. அதுவும் இல்லாமல் இந்த லெவலை நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ட்ரேடு அல்கோவில் எடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் காமா பிளாஸ்ட் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த லெவல்லாம் எங்கே மீட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிங்க் கலர் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லைன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு கீழே போயிட்டு லைன் வச்சுட்டீங்க அப்படின்னா, ஸோ மார்க்கெட் இங்கேருந்து மார்க்கெட் மேல் நோக்கி போகும். ஓகேங்களா? அதே மாதிரி தான் நீங்கள் எல்லோ கேண்டில் வர்றப்ப லிவிட் எப்பெல்லாம் உங்களுக்கு பிங்க் கலர் கேண்டில் வந்ததோ அங்கே மார்க் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ட்ரேட் எடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நிஃப்டிலையும் அதே மாதிரி தான். நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி இதை மட்டும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. எங்கே பிங்க் கலர் லைன் வருதோ அங்கே போய் வச்சிங்கன்னா ஒரு பை சிக்னல் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் ட்ரேடு நடந்துகிட்டு இருக்கு. இந்த லெவலை தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் உங்களுக்கு ட்ரேடு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மூலியமாக நீங்கள் ட்ரேடு பண்ண முடியும். இன்னைக்கு ஓவரால் நம்ம எவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நாளைக்கு இன்னொரு ட்ரேடில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ ஆல். பை பை.